நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் மத்தியான வேளையிலையும் உங்களை யாவரையும் சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா மே ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கும்படியாய் நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா தந்த மேலான கிருபைகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை மாற்றின எங்கள் நல்ல தகப்பன் இந்த நாளிலே கர்த்தாவே ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரை அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பலப்படுத்தும். அநேக காரியங்களுக்காய் ஜெபிக்க எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பாடலின் 2 அடியை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலெல்லாம் கடந்த வருடமெல்லாம்
நம்மளை கண்மணி போல பாதுகாத்த அந்த நல்ல தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எல்லா வனாந்தர பாதைகளிலும், எல்லா வியாதியின் பலவீனத்திலேயும், இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மை இம்மட்டுமாய் பாதுகாத்து கர்த்தர் வழி நடத்தி வந்த மேலான கிருபைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடத்திலே சொல்லுகிறதான ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் உங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது அது ஜெபிக்கிறவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் விடுதலை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம அநேக வியாதிஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அநேக பலவீனப்பட்டவர்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். சிறியவர்கள் என்று அல்ல, பெரியவர்கள் என்று அல்ல. பாருங்க, நான் எப்பொழுதும் சொல்லுகிறது தான், அநேக கேன்சர் பேஷண்ட்டு, கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் அட்டாக்கு, அது ஒரு வயது வரம்பே இல்லாதபடி அட்டாக் வருகிறது. இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய ராஜ்யத்தை விட்டு, நம்முடைய குடும்பங்களை விட்டு இது மாறி போகணும். சத்துருடைய சூழ்ச்சிகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திர பலவீனத்தையும் கொண்டு வருகிற எல்லா ஹல்லேலூயா ஸ்தோத்திர சத்துருடைய கிரியைகள் அழியப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி பலவீனப்பட்டவர்களுக்கு பாருங்க. கடந்த நாட்களில் நான் கேள்விப்பட்டேன், ஒரு 7 வயதான பிள்ளைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிளட் கேன்சர் என்று சொல்லி, அதே போல் பிறந்த குழந்தைகளுக்கு கூட பிளட் கேன்சர் என்று சொல்லி நாம் கேள்விப்படுகிறோம். அந்த நாட்களிலே கேன்சர் என்று சொன்னால் எங்கேயோ 1-2 இடத்துல நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே பிறக்கிற குழந்தைகள் முதல் அப்படிப்பட்டதான ஒரு கொடூர வியாதி ஹல்லேலூயா ஜனங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது. அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியும்? வலி இருந்தால் சொல்ல தெரியுமா? வேறு என்ன இருந்தாலும் சொல்ல தெரியாது, அழ மட்டும்தான் தெரியும். அவர்கள் அழுதால் என்ன பிரச்சனை என்று நமக்கு கண்டுகொள்ள முடியுமா? அதுவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ சந்தித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வராதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா பாரத்தோடு ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வியாதி பலவீனத்தோடு இருக்கிற சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 எங்களுக்காய் ஆண்டவரே மரித்த எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்காய் எங்களுடைய பாடுகளை, எங்களுடைய வியாதிகளை, எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சிலுவையில் சுமந்து தீர்த்திட்டீங்களே அப்பா. நாங்களே நீ சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பாவங்களையும், எங்களுடைய எல்லா சாபங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே அப்பா. உமக்கு நன்றி எசப்பா ஆண்டவரே. அந்த ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம். என்னுடைய தழும்புகளாலே நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே அப்பா. நான் உனக்கு ஆரோக்கிய வர பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, காயங்களை கட்டுவேன் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே இந்த நாட்களிலே வியாதி பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மரண கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். வயதிபர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலே பாரத்தோடு கஷ்டத்தோடு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்து கொண்டு இருக்கிறதான ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வேளையிலே இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷ இறுதியிலே ஒரு பெரிய விடுதலை அந்த பிள்ளைகள் கண்டடையத்தக்கதாய் ஆவியானவர் இப்பொழுதே இறங்கி உங்க கரத்தை நீட்டி அப்பா நீர் விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேதனை வலியோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வேதம் சொல்லுகிறது, வேதனை நீங்கி நீ சுகமாயிருப்பாய் என்று சொல்லுகிறது அப்பா. அந்த வார்த்தை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கடந்து போவதாகப்பா. ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தனை சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் பொழுது பூரண விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தனை கிரியை செய்யும்படியாய் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம்
செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என்னென்ன வியாதி பலவீனங்கள் என்பது நாங்கள் அறிகிறதற்கு முன்பதாகவே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயவங்களை உருவாக்கின தேவ நீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய ஆண்டவரே நாடி நரம்புகளிலேயும் உங்க இரத்தத்தை தெளிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்து. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே. நீ தயவுள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே. அப்பா கேட்கிற யாவரும் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வார்களே அப்பா. ஆண்டவரே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அப்படியாய் ஆண்டவரே வியாதி பலவீனத்தோடு மரண கட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தூக்கி விட போற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் வேதத்திலே ஆண்டவர் நாங்கள் வாசிக்கும் பொழுது நீர் ஊழியம் செய்த காலத்திலே ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை தான்ப்பா சொன்னீங்க. அவங்க எல்லாரும் சுகம் அடைஞ்சிட்டாங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த போற கிருபைகளுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த விடுதலைக்கு உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பிரியமானவர்களே வாலிபர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். எல்லா வாலிப ஆண்கள் பெண்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே பாருங்க வாலிப பிள்ளைங்க ஏனோதானோ இந்த உலகத்துக்கு நேராக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மாம்ச இச்சைக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஒரு பாதுகாவல் இல்லாத ஒரு உலகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, வராங்க, காலேஜுக்கு போகிறாங்க, வேலைகளுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கர்த்தர் தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும். எந்த மனிதனாலும் ஒரு பாதுகாவல் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் பாதுகாவலை கொடுப்பது நம்மளை சிருஷ்டித்த நம்மளை உருவாக்கின அந்த இயேசு ஒருவருக்கே தான் பாதுகாவல் கொடுக்க முடியும். பிரியமானவர்களே நாம் இந்த வேளையில் எல்லா வாலிப பிள்ளைகளுக்காய் பாருங்கள், விசேஷமாய் வாலிப ஆண் பிள்ளைகள் பாருங்கள் ஸ்தோத்திர வாகனங்களை அதிக வேகமாய் ஓட்டுகிறதினாலே அநேக ஆக்சிடென்ட்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மாற வேண்டும். நாம் எல்லாரும் பாரத்தோடு நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப ஆண்கள் பெண்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே கர்த்தாவே மாம்ச இச்சைகளினாலே மாம்ச கிரியைகளினாலே ஆண்டவரே ஸ்தோத்திர தங்களுடைய ஆத்துமாக்களை ஆண்டவரை வீணடித்து கொண்டு இருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பிரசன்னம் ஆகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் நீங்க இடைபெடுங்க ஆண்டவரே. வாகனம் ஓட்டுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல நிதானத்தை கொடுங்கப்பா. உமக்கு பயப்படுகிறதான பயத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த ஆபத்துகளோ விபத்துகளோ நாச மோசங்களோ அணுகாதபடிக்கு அப்பா நீர் காத்து கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். விசேஷமாய் ஆண்டவரே பெண் பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு பாதுகாவலற்ற சூழ்நிலை அப்பா இது மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பெண் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அப்பா தேவையில்லாத காரியங்களுக்கு ஈடுபடுத்த வைக்கிறாங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமல்லாத அருவருப்பான காரியங்களுக்கு ஈடுபடுத்த வைக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் தேசத்திலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா தேசத்தை விட்டு ஆண்டவரே மறைந்து போகட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா.
ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை மாத்திர நாடி தேடுகிற பிள்ளைகளாய் கத்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் மாய என்பது பிள்ளைகளை அறிந்து கொள்ள கத்தனை கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கத்தனை ஜெபத்தை கேட்ட கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அதிகமாய் பிரியமானவர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே கூட இப்படிப்பட்டதான ஜெப குறிப்புகளுக்காய் நீங்கள் பாரமாய் செபிக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியாக நாம் தேசத்திற்காக ஒரு விசை நாம் செபிக்க போகிறோம். தேச தலைவர்களுக்காய் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கத்த இந்த நாட்களிலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாக்க வேண்டும். அதற்காக நாம் செபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாமுக்கு நன்றி செலுத்தும். தேசத்தில் நடக்கிறதான அக்கிரமங்கள், ஹல்லேலூயா, அருவருப்புகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தேசத்தை விட்டு மாற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் தேசத்தை விட்டு மாற வேண்டும். இதற்காக நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இமயம் முதல் குமரி வரைக்கும் ஆண்டவரே எத்தனை எத்தனை கோடி ஜனங்கள் அப்பா அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அழிந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா தேசத்திலே. அப்பா ஒரு எழுப்புதலை கத்தனி கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு தடையா இருக்கிறதான எல்லா விதமான அக்கிரமங்கள், எல்லா விதமான துரோகங்கள், எல்லா விதமான ஆண்டவரே பாவங்கள் அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே சத்துனுடைய கட்டுகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா தெரித்து ஓடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சத்துருடைய ஆதிக்கத்தை நீங்க விலக்கி உங்க ஆதிக்கத்துக்குள்ள கொண்டு வாங்கப்பா. நீங்க ஆளுகை செய்கிற தேசமாய் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சிலுவை கொடி பறக்கிற தேசமாய் மாறட்டும். அதற்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே மாறி போகட்டும். எல்லா விபச்சாரத்தின் ஆவிகள் ஆண்டவரே, விக்கிரக ஆராதனைகள் அப்பா உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கள்ள தொடர்புகள் அப்பா, இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் ஆண்டவரே தேசத்தை விட்டு மாறி போகட்டும் ஆண்டவரே. கொலைகள், தற்கொலைகள் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஓரின சேர்க்கைகள், இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா அருவருப்பான காரியங்கள் தேசத்தை விட்டு விலகட்டுமே சப்பா. ஆண்டவரே நீ தயவாய் தேசத்தின் மேல இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களை கத்தனி தொடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல கோரேசுகளாய் கத்தனி மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திர. நாட்களிலே ஒரு பெரிய உயிர் மீழ்ச்சி ஆண்டவரே இந்த தேசத்திலே எழும்பட்டும் ஏசப்பா. உங்க நாமம் இதன் மூலம் மகிமை அடையட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உணர்வுள்ள தேசமாய், உம்மை அறிகிற அறிவுள்ள தேசமாய் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. முழங்கால் யாவும் ஆண்டவரே உமக்கு முன்பாய் முடங்கட்டும் ஆண்டவரே. நாவியாவும் உங்க நாமத்தை அறிக்கை செய்யட்டும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம். அதற்காக அல்லவோ ஆண்டவரே நீர் மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் நீங்க வந்தீங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் நல்லவரப்பா. இப்படிப்பட்டவர்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே நீங்க வந்தீங்களே. இந்த வருஷ இறுதியிலே அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆவியானவர் நீர் ஆண்டவரே கிரியை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் அப்படியா தேசத்திலே ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம். எழுப்புதலே நீர் ஆண்டவரே உருவாக்க போற கிருபைகளுக்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தீர். எங்களுடைய கண்கள் அதை காண கத்தனை கிருபை செய்கிற ஆண்டவரே மேலான ஆண்டவரே அன்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்தி உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாம் செபிக்க போகிறோம். குடும்பங்களில் இருக்கிறதான பிரச்சனைகளை சொல்லி நாம் செபிக்க போகிறோம். அதே போல் புதிய வருடத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியான நாம் இந்த வேளையில் நாம் செபிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது மற்ற குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ ஏசப்பா, இல்லாவிட்டால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரிந்த குடும்பங்கள், தேசத்தில் உள்ள குடும்பங்கள், உங்கள் ஊரில் உள்ள குடும்பங்கள்,
குடும்பங்கள் எல்லாரையும் நீங்கள் நினச்சி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதில் இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஆண்டவரே, ஆண்டவரே உண்மை ஆராதிக்கிற குடும்பங்களுக்காய், ஊழியக்கார குடும்பங்களுக்காய், ஆண்டவரே மிஷனரிமார்களுக்காய், அப்பா ஆமை ஸ்தோத்திரம். உண்மை அறியாத குடும்பங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். அப்பா ஆமை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் தேவ சமாதானமும் தேவ அன்பு நிறைந்து இருக்கும்படியாய் அப்பா அந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். புருஷன் மனைவிக்கு இடையே உள்ள ஆண்டவரே அப்பா அந்த உறவுகள் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம். அது ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அது சந்தோஷமான உறவாய் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்து இருக்கிறதான பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அந்த வருஷ இறுதியில் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்கல் ஆகாது என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் ஆண்டவரே அப்பா இடிந்து போன ஆண்டவரே தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் கட்டுவேன் என்று சொன்ன தேவ இந்த நாட்களிலே மறுபடியும் ஆண்டவரே இடிந்து போய் பிரிந்து போய் இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள பிரிவினைகள் மாறி ஆண்டவரே ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வருடத்திலே ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க செல்லும்படியாய் நீர் வழி வாசலை திறந்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையை ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வேலை செய்கிறதான ஆண்டவரே குடும்ப தலைவர்களுக்காய் தலைவிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. சத்துரு அதை பறித்து கொள்ளாதபடிக்கு அப்பா நீங்க ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் இந்த நாட்களில் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை உயர்வுக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு வேலை உயர்வை கொடுங்க ஆண்டவரே. அப்பா வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே படிப்புக்கு ஏற்ற வேலையை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை செய்து சம்பளம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த வருஷ இறுதியிலே அப்பா எல்லா பணத்தையும் நீங்க கொடுத்து விடுங்க அப்பா. ஆண்டவரே சந்தோஷமாய் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே குடும்பத்தில் சேர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குடும்பங்களிலே கர்த்தாவே ஆண்டவரே திருமண வயதை எட்டியும் திருமணம் ஆகாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் வருகிறோம். ஏற்ற வேளையில ஏற்ற துணைகளை கர்த்தர் ஏற்படுத்தி ஆண்டவரே நீர் அப்பா சந்தோஷத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருமணம் ஆகியும் ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு அந்நாளை கண்ட தேவ அந்நாளை கடாட்சித்த தேவ இந்த நாட்களிலே கர்த்தர் ஆண்டவர் அந்த வருஷ இறுதியிலே பிள்ளைகளை ஆண்டவரே மகிழ்ச்சியான ஆண்டவரே பிள்ளை தாட்சியுள்ள ஆண்டவரே குடும்பமாய் அப்பா நீர் ஆண்டவரே வீட்டிலே குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவ கர்த்தர் ஆண்டவரே அப்பா அப்படியாய் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கடன் பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த வருடத்திலே ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. வருகிற வருடத்திலே பிள்ளைகள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா காரியங்களே பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. வியாதி பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரை. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அறிவையும் புத்தியும் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் எங்களுக்காய் பிறந்தீர் என்ற ஆண்டவரே ஸ்தோத்திர சந்தோஷத்தை கொண்டாடுவதை பார்க்கலும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டல்லவோ. நீ சமாதானத்தை ஆண்டவரே அருளவே கர்த்தர் வந்திருக்கீங்களே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் இந்த வருஷ இறுதியிலே கர்த்தாவே சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிலைத்து நிற்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற வருடத்தில் எந்த குடும்பங்களிலேயும் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திர சமாதான கேடு இருக்கவே கூடாது. பிரிவினைகள் வரவே கூடாது ஆண்டவரே. அப்பா பிரிவினை கொண்டு வருகிற எல்லா சத்துருடைய சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவரப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் என்னென்ன பாரத்தோடு கவலையோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே எல்லாருக்கும் ஆண்டவரே அந்த கவலையின் பாரத்துக்கு ஒரு ஆண்டவரை முற்றுப்புள்ளியை வைத்து
கர்த்தர் சந்தோஷத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். புதிய வருடத்தை ஆண்டவரே சந்தோஷமாய் நன்மையாய் ஆண்டவரே அப்பா ஆசரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆமை ஸ்தோத்திரம் ஆண்டவர். அதே போல் கர்ப்பிணி ஸ்திரீகள் அநேகர் இருப்பாங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஏற்ற வேளையில் நல்ல விடுதலை கொடுங்க. தாழ்த்தி உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்ம இந்த ஹெவன் டிவிக்காக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இதை கேட்கிறதற்கு ஒரு முகாந்தரமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இது நமக்கு அமைத்து தந்திருக்கிறது அல்லவா. கர்த்தர் ஏற்படுத்தின இந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கலாமா. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஹெவன் டிவிக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இதனுடைய ஸ்தாபருக்காய் வருகிறோம். பாஸ்டர் மேத்யூக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன நன்மைகளை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ எல்லா நன்மைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்திற்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. புதிய வருடத்திலே ஆண்டவரே ஆண்டவரே ஊழிய பாதையிலே கர்த்தர் புதிய வாசலை ஆண்டவரை திறந்து கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அநேக மிஷனரிமார்களை கர்த்தர் எழுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நேபாளில் இன்னும் அநேக மிஷனரிமார்கள் எழும்பி உங்க ஊழியத்தை செய்யும்படியா கர்த்தர் ஒரு பெரிய வாசலை திறக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதில் இணைந்து ஆண்டவரே அப்பா அம்மை ஸ்தோத்திரம் வேலை செய்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீர் கனப்படுத்துகிற தேவ அப்பா. எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குகிற எங்கள் நல்ல தகப்பன் எல்லா குறைகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே சந்தோஷமாய் ஆண்டவரை வருகிற வருடம் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என்ன குறைகள் இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் மன்னித்து விடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் 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 தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் எவ்வளவேனும் பெருகணும் நாங்கள் எவ்வளவேனும் சிறுகணும் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் அப்பா இயேசுவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன் நன்னா